அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு பெண்களிடம் உள்ள மூட நம்பிக்கைகள் பாகம் 2. மவுத் பற்றி நடக்கும் கூத்து. ஆந்தை கத்தினால் அது எந்த பகுதியில் கத்தியதோ அந்த பகுதியில் மரணம் ஏற்படலாம் என்று கூறுகின்றனர். சனிப்பொணம் தனியே போகாது என்பார்கள். அதாவது சனிக்கிழமையில் இறந்த அவருக்காக இன்னொருவர் உயிர் போகும். அதை தவிர்க்க வேண்டுமானால் இறந்தவரை அடக்கம் செய்யும் இடத்தருகில் கோழியோ ஆடோ அறுத்து பரிகாரம் செய்தால் இன்னொருவர் உயிர் போகாது என்று நம்புகின்றனர். இறந்தவர்களின் வீட்டிற்கு சென்று திரும்பும் போது போய் வருகிறேன் என்று கூறக்கூடாது என்கின்றனர். ஏனென்றால் இன்னொருவர் மரணம் அந்த வீட்டில் நடக்கலாம். மனிதனின் உயிரை கைப்பற்றுபவன் யார்? உங்களுக்கென நியமிக்கப்பட்ட மரணத்திற்குரிய வானவர் உங்களை கைப்பற்றுவார். பின்னர் உங்களை உங்கள் இறைவனிடம் திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள் என்று கூறுவீராக. அல் குர்ஆன் அத்தியாயம் 32 வசனம் 11. அல்லாஹ்வின் விருப்பமின்றி எவரும் மரணிக்க முடியாது. இது இந்த நேரம் நிர்ணயிக்கப்பட்ட விதி. இவ்வுலக கூலியை விரும்புவோருக்கு அதை வழங்குவோம், மறுமையின் கூலியை விரும்புவோருக்கு அதை வழங்குவோம், நன்றியுடன் நடப்போருக்கு கூலி வழங்குவோம். அல் குர்ஆன் அத்தியாயம் 3 வசனம் 145. இவ்வசனங்களில் அல்லாஹ்வே நம் உயிரை கைப்பற்றுவதாக கூறுகிறான். எனவே மரணங்களுக்கு கிழமையோ ஆந்தையோ மற்றும் வேறு காரணங்களோ கூறினால் அது மறைமுகமாக இணை வைப்பை ஆகிவிடும். ஆதலால் இறந்தவர்கள் வீட்டிற்கு செல்லும் போது இறந்தவருக்காக அதிகமாக துஆ செய்வோம். தவறிப்போய் இணை வைப்பு வார்த்தைகள் வாயிலே வர வேண்டாம். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கும் மேற்கண்ட வார்த்தைகளை விளையாட்டுக்கு கூட சொல்லிவிட வேண்டாம். ஏனென்றால் அல்லாஹ்விடத்தில் பாவங்களுக்கெல்லாம் பெரும் பாவமாக இருப்பது இணை வைப்பு செயலாகும். அதுபோன்ற காரியங்களை செய்யாமலும் சொல்லாமலும் உள தூய்மையோடு அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.